அன்பர்களே, நண்பர்களே, நான் உங்கள் பாலு. நான் இந்த ஜோசியத்தில இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கேட்டாங்கனால, அடிக்கடி லக்கணத்தும், ராசி, இந்த மாதம் பிறந்தவங்க, இந்த நாள் பிறந்தவங்கங்கிறத பத்தி நான் நெறைய சொல்லிட்டு வரேன். அது உங்களுக்கு பயனுடையதா, இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். இப்போ ஒரு மாமூலா ஒரு விஷயத்த மாமூலா சொல்றத விட, அத கதையா சொன்னா சீக்கிரம் மனசுல தங்கும்ங்கிறது என்னோட எண்ணம். அப்போ இன்னையிலிருந்து அப்பப்போ ஒரு வீடு, ஒரு கதைங்கிற தலைப்பில நான் சில இதுகள சொல்றேன். இப்போ ஃபார் இன்னைக்கு எப்படின்னா, 3ஆம் வீடு ஜாதகத்தில இந்த 3ஆம் வீட யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனா எனக்கு இந்த 3ஆம் வீடுங்கிறத ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, 3ஆம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம். ஸோ வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அதாவது கடவுளே இவன் தலையில் இவனுக்கு நடக்காதுன்னு எழுதி வச்சிருந்தா கூட செய்கிற முயற்சிக்கு தகுந்த மாதிரி பெரிய லாபராட்ட கூட கூலியாவது கிடைக்கும்ங்கிறது ஒரு தியரி. அதனால் எனக்கு அந்த முயற்சி ஸ்தானம், அந்த 3ஆவது ஸ்தானத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 3ஆவது ஸ்தானத்தை பற்றி, 3ஆம் வீட்டை பற்றி ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பிரான்ஸ் நாட்டு தளபதி நெப்போலியன். அவன் மிகப்பெரிய வீரன். ஓகே. இந்த வாட்டர்லூங்கிற இடத்துல நடந்த யுத்தத்தில் அவன் தோற்றுறான். அதனால் அதில் முக்கியமான 3 தளபதிகள் தான் அந்த யுத்தத்தை முன்னிட்டு நடத்துகிறவங்க. அந்த வெளிநாட்டு ஆப்போனண்ட், அதாவது எதிரி நாட்டுக்காரங்க. அவங்க இந்த நெப்போலியனை கைது பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அப்போது நெப்போலியனை பற்றி அவனோட மாபெரும் வீரன், ரொம்ப தைரியசாலி, அவன் பயப்படவே மாட்டான் அப்படின்னு எல்லாருமே பில்டப் பண்ணதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவ்வளோ பெரிய தைரியசாலியா, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3 தளபதிகள் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாயங்கால நேரத்தில் நெப்போலியனை வாப்பா, நீ என்னத்த இருந்தாலும் கைதியாக இருந்தால் கூட நீ ஒரு தளபதி, நம்ம மது அருந்தலாம், அதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அவனும் ஓகே வந்திருக்கிறான். ஒரு மேஜை சுற்றி 4 சேர் போட்டு 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் அந்த கப்பில், அந்த கிண்ணத்தில் கோப்பை, அந்த மது கோப்பையில் மதுவை ஊற்றிக்கிட்டு அந்த மரியாதை நிமித்தமாக ஒன்றுக்கு ஒன்று உராசிட்டு, அதாவது சியர்ஸ் சொல்லிவிட்டு வாயில் வச்சு சிப்பு குடிக்க போகும்போது இவங்க முன்னாலே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதுக்கு கீழே ஒரு சின்ன பாம் வச்சுருக்கிறாங்க. அந்த டேபிள் கீழே டக்குன்னு வெடிச்சிருக்கு. இவங்களுக்கு முன்னே தெரிஞ்சால் கூட இவங்க அந்த பயத்தில் அந்த நடுக்கத்தில் கோப்பை கையை ஆடி அந்த மது கொஞ்சம் சிந்திருது. ஆனால் நெப்போலியன் மட்டும் அவனுக்கு ஒன்றும் தெரியும். ஆனால் கூட எதை பற்றி கண்டிக்காமல் சிப்பை நிதானமாக அந்த மதுவை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது நமது எண்ணமும் சரி, சிந்தனையும் சரி, ஒரே இதில் தான் இருக்கணும். அது யுத்தத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், தண்ணி அடிக்க போகிறதா இருந்தாலும் சரி தான். இதுதான் தியரி. அப்போது விஷயத்துக்கு வருவோம். அந்த 3ஆம் வீடுங்கிறது தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த நெப்போலியனுக்கு அந்த 3ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம், 3ஆம் வீட்டு அதிபதி பலவானாக இருக்கிற, ரொம்ப பலமாக இருக்கத்தான் அவனுக்கு அந்த நெஞ்சுறுதி, அந்த தைரியம், அதை சொல்லணும். அப்போது இந்த அஷ்டவர்க்க பரல் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, 3ஆம் வீட்டில் 30 பரல்களுக்கு மேலே இருந்தால் அவன் சொந்த முயற்சினால ஒரு பதவிக்கு வருவான்னு ஈஸியாக சொல்லிடலாம். அந்த அஷ்டவர்க்க பரல்ங்கிறது தியரிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்படி தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் எப்படின்னா, அந்த 3ஆம் வீடு மிக முக்கியமான முயற்சி, தைரியம், வீரியம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதே மாதிரி புலிப்பாணி கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார். புலிப்பாணி மகாமுனிவர் ஜோதிடத்தின் முன்னோடி, ஜோதிடத்தை பற்றி 300 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடலில் 3, 6 கூடையவன் சேர்ந்திருந்தால் இவன் ரொம்ப முரடனாக இருப்பான், ரொம்ப மகா தைரியசாலியாக இருப்பான், வீட்டை தீ வச்சு கொளுத்துறது கூட அஞ்ச மாட்டான்னு சொல்லியிருப்பார் அந்த 3ஆம் வீட்டை பற்றி. நம்ம எப்படின்னா, வாழ்க்கையில் அந்த மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னா 3ஆம் வீடு பலமாக இருக்க வேண்டும். அப்போ எப்படின்னா, இந்த 3ஆம் வீடுங்கிறது எனக்கு பிடித்தமான வீடாக இருக்கிறதுனால
இன்னொரு கதையின் மூலம் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு 3ஆம் வீடை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்குகிறேன். நன்றி. உங்கள் பாலு. இது உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்.